கற்புக்கரசிகள் சீதையை வழிபோதலாக எடுத்துக்கொள்ளுங்கள். ராமன் தூக்கிட்டு வச்சிருந்தா கூட எப்படி இருந்தால் தீ பிளவாக இருந்தால் பக்கத்தே வரண்டே ராமன் பக்கத்தை வந்து காலை வச்சாலே சுத்திவர் தீப்பிடிச்சு எரியுமா. அப்படி இருந்தவர் சீதை. சீதையை போல கற்புக்கரசியாக பெண்கள் வாழ வேண்டும். சீதையுடைய வாழ்க்கை எடுத்து ராமன் படிங்க. சீதை என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார், எந்த இடத்த எப்படிலாம் ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சாவித்திரி யாரு? இந்த சாவித்திரி சினிமா நடிச்சாங்க அவங்க. சத்தியவான் சாவித்திரி தன்னுடைய கணவனுக்கு உயிர் பிரிய போகிறது நினைத்த உடனேயே யமன்கிட்ட போய் மீட்டு கொண்டுதான். அது எப்படி யமன்கிட்ட போக முடியும்? உயிரோட போக முடியுமா? கற்புக்கரசிகள் போக முடியும், பார்க்க முடியும். எல்லா இறைவனையும் நேர்கொண்டு பார்க்கக்கூடிய தன்மை சக்தியின் வடிவமான கற்புக்கரசி பெண்களுக்கு உண்டு. யமன்கிட்ட போய் கேட்டு விவாதம் பண்ண ரெண்டே பேர் தான். ஒன்று சாவித்திரி, இன்னொன்று தெரியுமா நசிகேதன் ஒரு பையன், சின்ன பையன், 11 வயசு பையன். இந்த ரெண்டு பேர் தான் யமன்கிட்ட போய் விவாதம் பண்ணாங்க. இவரால் யமன்கிட்ட போய் உயிரெல்லாம் வாழ்ந்தான். அவன் யமனே கையிலிருந்து மடைக்கிறான். அந்த பையன் நசிகேதன், அவனுடைய வரலாற்று சொல்லுவோம். அப்படி இப்படி
கற்புக்கரசர்கள்லாம் இந்த தேசத்துல இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். எப்ப நினைக்கணும்? காலையில நினைச்சு பார்த்து, அம்மா தாயே உங்களுடைய கற்பையெல்லாம் எனக்கு கொடு, என்னை ஆசீர்வாதம் செய், நான் உன்னை போல வாழ வேண்டும், இந்த தேசத்திலே உயர்ந்த தன்மையோடு நல்ல மங்களகரமா வாழக்கூடிய வாழ்க்கையை எனக்கு தான் அப்படின்னு தினசரி நினைச்சு பார்க்கணும். எப்படி பாருங்க. அடுத்து வேதகாலத்த பெண்மணி தற்காலத்தில் நடந்துருக்கிறோம். வேதகாலத்த பெண்கள் தான் அடிமையா இருந்தாங்க, ஆண்கள் தான் அடிமையா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, படிக்கவே விடல, வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பத்திரம் இருந்தாங்க, துணியை துவச்சு போட்டு இருந்தாங்க, கையை கால அடிக்க விட்டு இருந்தாங்க. இவர்தான் பெண்களுடைய வேலையை ஃபுல்லா விட்டுருந்தாங்க. ஃபுல்லா ஃப்ராட். ஏன்னா மிச்சம் புத்தகத்தை படிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். நம்ம உழுவமா படிச்சு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துட்டு வந்துருக்கோம். எவ்வளவு பேர் வேலை காலத்துல அத்தனை பேர் இந்த தேசத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆளுமை. மீரா அன்னைக்கு கார்த்திலாம் சொன்னோம், அந்த ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணாங்க. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி மேனி வளர்ந்திடும் ஈசன். யார் வச்சாலாம்? கடவுள் தான் ஞானத்தை வச்சாராம். மண்ணுக்குள்ளே சில மூடர்கள் என்ன பண்ணாங்க? நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். கண்கள் 2 இருந்து ஒன்றை குத்தி காட்சி கொடுத்துடலாமோ? கண்ணு 2, ஆணை மட்டும் வச்சுட்டு பெண்ணை வைக்காம இருக்கலாமா? அந்த கண்ணை குத்திட்டோம்னா காட்சியை பார் நம்ம பார்க்க முடியுமா? ஏற்கனவே ஒரு கண்ணு ஊனமாக போச்சுன்னா எப்படி காட்சியை பிரமாதமாக பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. ஆகையினால பெண்கள் அறிவை வளர்த்தால் வைய பேதமை அற்றிடுங்காணீர். இந்த வையகத்தில் பேதமைங்கிறதே இருக்காது. இந்த வையகத்தில் கல்வி அறிவில்லாத முரட்டுத்தன்மை இருக்காது, கல்வி அறிவில்லாத தன்மை இருக்காது. பெண்களை படிக்க வைங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தால சொல்றாரு, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோங்கிறார். வேற யாரும் இப்படி சொல்லவே இல்லை. இப்போ முதல்ல பெண்களுக்காக புரட்சி செய்தவர் யாரு? பாரதியார். பெண் உரிமைக்காக போராடியது பாரதியார். சிஸ்டர் நிவேதிதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவேகானந்தருடைய சிஷ்யை. லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு பாரதி காங்கிரஸ்காரங்களை பெறப்பட்டு ட்ரெயினில் போகிறாங்க. போய் சேர்ந்தோன்னா லாகூரில் மாநாட்டில் அங்கே எல்லோரும் இருக்காங்க. இருக்கும்போது பார்த்தா அங்கே சிஸ்டர் நிவேதா வந்திருக்காங்க. எல்லோரும் வந்தோன்னா நிவேதா தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களான்னு எல்லோரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது பார்த்தா என்ன நீங்கள் யாருமே என்ன மிஸ்டர் பாரதின்னு சொல்கிறாங்க, மிகப்பெரிய ஆள், கவிதைலாம் எழுதுவார், பெண் உரிமையெல்லாம் பேசணும்னு. அவள் கேட்குற முதல் உங்களுடைய மனைவியை ஏன் கூட்டு வரவில்லை? நிவேதிதா கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின். உடனே அவ என்ன ஊருக்கெல்லாம் பெண்மையை பற்றி பேசுகிறீங்க, பெண் உரிமை சொல்கிறாங்க, நாட்டில் பெண்ணுரிமை கொடுங்க, நீங்கள் உங்களுடைய மனைவியை மாநாட்டை கூட்டுற மாட்டீங்களா? அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் உலக விஷயம் தெரிய வேண்டாமா அப்படின்னு பாரதிக்கு சடார்னு கன்னத்தில் அடித்த மாதிரி இருக்கு. மன்னித்து விடுங்கள் தாயே, மன்னித்து விடுங்கள். அப்போ தான் அவருக்கு ஞானம் பிறக்குது. உடனே எழுதுறாரு, நிவேதிதாவை என் கண்ணை திறந்த தாய், என்னுடைய ஞான கண்ணை திறந்த தாய் நீ அப்படின்னு சொல்றாரு. நிவேதா பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு, என்னுடைய ஞான குரு நீ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் கடையத்துக்கு வராரு. இங்கே பாரதி செல்லம்மா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லி தோளில் கையை போட்டுக்கிட்டு கடையை வீதியில் போகிறார். அவள் ஐயோ என்ன எங்கே பாருங்கள், எல்லோரும் பார்க்குறாங்க, வாமா பார்க்கணும் எல்லாரும் வான்னு. அது வரைக்கும் எப்படி போவா தெரியுமா? பாரதி 10 அடி தள்ளி போகிற, செல்லம்மா பின்னாடி போத்திக்கிட்டு 10 அடி தள்ளி பின்னாடி போவா. இன்னைக்கு தோளில் கையை போட்டு கூப்பிட்டு போகிறோம். எல்லாரும் பார்த்தாங்க, என்ன பாரதிக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, என்ன பொம்பளை எந்த பாடுபடுத்துகிறான், அவங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
அதுதான் புள்ள வச்சு அடிக்கும். பயமுறுத்தி அவங்களை வளர்த்துட்டு ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுறாங்க. அப்படி இல்லை, தைரியமாக இருக்கணும், வீரமாக இருக்கணும். நாட்டுக்கு ஒரு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, the nation wants heroes. லீடர்ஸ் வேண்டி இருக்கு. நம்ம லீடர்ஸை உருவாக்கணும். நம்ம விட்டா போதும், ஓடி போய் படுக்கையில படுத்து தூங்கணும், ஏதாவது சாப்பிட்டா நல்லா சாப்பிடணும். அவ்வளவுதான் நம்முடைய குறிக்கோள். வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. வரலாம், எத்தனை வேணுமானாலும் பிரச்சனை வரலாம், நான் சமாளிக்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் வராதா? பிரச்சனை வராதா? வாழ்க்கையில வருமா வராதா? நீங்க வரலாம் அப்படி சொன்னாலும் வரும், வரக்கூடாதுன்னு சொன்னாலும் வரும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, வரலாம்னு சொன்னா அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கும், வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டா செத்து போகக்கூடிய சக்தி இருக்கும். அவ்வளவுதான். நல்லா வாழணுமா சாகணுமா இதை நம்ம யோசிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். நம்முடைய குழந்தைகளையும் நம்ம இது பண்ணணும். இப்போ நீங்க எல்லாம் 7 நாள் நீங்க கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, குருதட்சிணை கொடுக்கணுமே. இதை கொடுத்தீங்களா? ஏதாவது குருதட்சிணை கொடுத்தீங்களா? இல்லை, ஃப்ரீயாக எதுவும் வாங்கக்கூடாது, குருதட்சிணை கொடுக்கணும் இல்லையா? உங்ககிட்ட ஒரு குருதட்சிணை என்ன தெரியுமா கேட்குறேன், கொடுப்பீங்களா? பயமா இருக்கேன், என்ன கேட்பீங்களோ தெரியலையே. சரின்னு சொல்லிட்டு அவர் மாட்டிக்க கூடாது, அப்படித்தானே? கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு கொடுக்க முடியும்னு தான் கேட்கணும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இந்த நல்ல காரியத்துக்கு அர்ப்பணம் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். இப்போ பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி குழந்தைங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்களேன், செலவு பண்ணிட்டு. அவங்களுடைய செலவு உங்களுக்கு பஸ் காசு ஏதாவது கொடுத்தாங்களாமா? இல்லை, பஸ் காசு எதாவது கொடுக்க முடியும். அவங்களே செலவழிச்சிட்டு எதுக்காக வர்றாங்க? நாடு நல்லா இருக்கணும், மக்களை நல்லா இருக்கணும். அதுக்கு சுயநலம் ஒன்றுமே இல்லை. நம்ம நிறைய பேர் இங்கே சுயநலவாதிகள் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் என் குடும்பம் அப்படி இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. நாடு நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நீங்க அடுத்த கேம்புக்கு ஒரு ட்ரெயினராக, ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க?
தெரியும் எனக்கு ஒருத்தரும் கை தூக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்க தானே? சரி கை தூக்குங்க. எத்தனை பேர் தூக்குறீங்க? சரி எழுதிக்கிடுவோம். வா சரி ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர் தான் சார். இவரு தான் தேர்வாங்க. 100 பேரிலே 10% அவ்வளவுதான் இருக்கீங்க. தயார்படுத்திக்கோங்க, மனசு தயார்படுத்திக்கோங்க, உங்களுடைய திறமையை மேம்படுத்திக்கோங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராகுங்க. நமக்கு யாரோ சொல்லிக் கொடுக்க போய் தான் இத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் யோர் செல்ஃப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு எல்லாரும் போகணும். தள்ளி விடுவேன் அவ்வளவுதான். இந்த என்னது ஸ்விம்மிங் பூலில வெளியே நின்றுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்விம்மிங் கத்துக்க முடியாது. தள்ளி விடணும். உள்ள தள்ளி விட்டா தான் பண்ண முடியும். அதனால எல்லாரும் தள்ளப்படுவீர்கள். அதனால கெட் ரெடி, பி ப்ரிப்பேர், தயாராக இருங்க. சரியா? நான் மாட்டேன் நீ மாட்டேன் எல்லாம் கிடையாது. எல்லாரும் பண்ணணும். வாங்கிட்டோம் திரும்பி கொடுக்க வேண்டாமா? கடனாளியாக போலாமா? நம்ம கடனாளியாக இருக்கலாமா? வாங்கிட்டே இருக்கிறதா? உலகத்துக்கு திரும்ப கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணுமா வேண்டாமா? கடனை வாங்கிட்டீங்கன்னு சொன்னா திரும்ப வாங்குவாங்க. சரியா? கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. சரியா? நம்ம நல்லா பண்ணணும். நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேருக்காவது இது சொல்லிக் கொடுத்துட்டு நிறைய நல்ல டீச்சர்ஸ் உருவாக்கிட்டு நல்ல நாடை உருவாக்குவோம். அதுக்கு நம்ம எல்லாரும் தயாராகணும்னு அதுக்கு சக்தி கொடுக்கணும். பகவான் நமது சாமி விவேகானந்தர் புக்கு படிங்க. படிச்சா உட்காரவே முடியாது. உங்களால ஏதாவது செய்யணும்னு தோணும். அதுக்கு தான் படிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க யாரும் அதுக்காக படிக்கலன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு நல்ல காரியம் பண்ணணும். அதுக்கு அவங்க திரும்ப ஒரு சக்தி கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.